பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. நேற்று ஒரு சின்ன கால்குலேஷன் தப்புனால இது கேப் டவுன் கேப் அப் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லை, அவங்க எஃப்ஐ 5,000 crore வாங்கியிருந்தாங்க. அது எதுக்கு வாங்கியிருக்கான ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் புட் செல்லராகவும் இங்கே கால் பையராகவும் வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க கால் செல்லர்னால் இங்கே காஸ்ட்டு கம்மி, ஆனால் நிறைய லாபம் எடுக்கலாம். கால் பையர்னால் அங்கே புட் செல்லர்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் போட்டு எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் தெரியக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் அவங்க பை பண்ணிட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க அற்புதமான வழியில் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ தான் நகட்டுறாங்க. உண்மையிலேயே ஏன் எஃப்ஐ வர்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு போர் சூழ்நிலையிலையும் இந்தியாவுடைய மார்க்கெட் இறங்கலை. உலகமே அதான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே எவ்வளோ இறங்கினாலும் ரெக்கவரி ஆயிடுது. ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். எஃப்ஐ வாங்குறது மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா பெரிய 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 ஃபண்டு கம்பெனிஸ் எல்லாருமே இதுக்குள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ஸு நிறைய விட்டுட்டு இங்கே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு வாரையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. சீனாவே நம்மளை ஏற்றுனாலுமே நம்மளை ஏற்று தாண்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிங்கும்போது மார்க்கெட் இது மட்டும் இல்லை, நிறைய உள்ளே வர போகிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சீனாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மார்க்கெட் பங்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற நம்ம பங்கு பெல்லெல்லாம் கூட ஆரம்பிச்சிடும். நம்பகத்தன்மை வந்துடும் உலக அளவில். சரி, இந்தியாவில் வாங்கலாம். ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் சொன்னது மாதிரி வல்லரசு ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வல்லரசு நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் பங்கேற்க போகிறீங்க. அதனால் தைரியமாக என்ன டெக்னிக்கில் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரேலி ஸ்டார்ட் ஆகுங்கிறத விட என்ன நடந்தாலும் மார்க்கெட் ஏறுதுங்கிறது தான் மார்க்கெட்டோட ஆச்சரியம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரி நான் இறங்கும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 3000 கோடி போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு குழப்பம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நம்ம பியூர் பாயிண்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி வாங்கி ஆனால் விற்கலை. அதாவது நம்ம ஆர்ஒன் எப்படி ஆர்ஒனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆர்ஒன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ப்ரைஸ் வாங்கணும், உடையணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதான் ஆர்ஒன். R2க்கு பார்த்தீங்கன்னா வாங்கி உடையணும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே இன்றைக்கி நடக்கலை. ஆக்சுவலாக நம்ம R1 R2ல தான் செல் போடணும், வேறு எங்கேயும் செல் போடக்கூடாது. அப்படிங்கும்போது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒரு 24,500லேருந்து 25,000 பேர் பாருங்கள். இதில் நீங்கள் இது 80 ரூபா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா 500 rupees 35,000 தூக்கியிருக்கு. ஒன்றும்ல, இங்கேருந்து நம்ம S1 இருந்து S4 வரைக்கும் போயிருக்கு. எந்த ஃபால்ட்டுமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்கு. S2 உடையில, S1 உடையில. பட் S1ல் S2வில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு மேலே போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே போயிட்டு வரப்போகுது. எங்கே போயிட்டு வரப்போகுதுன்னு தெரில. இது ஒரு சிம்பிள். எப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா S2 உடையலை. ஆக்சுவலாக S2 என்ன பண்ணணும்னா, வாங்கிட்டு உடையணும். அதாவது ஒரு பை கண்டில் ஒரு செல் கண்டில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உடையும். ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துருக்கு. S2க்கு மேலே போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே போயிட்டு கீழே வரப்போகுது. ஆனால் இப்போ இல்லை, இது இன்ட்ராடே கிடையாது, ஃபியூச்சர்காரங்களுக்கு. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனில் இங்கேக்குள்ளே இந்த இடத்துல S1ல் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 24,550, 600லாம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. இதே 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் இது 200 ரூபாய்க்கு போயிடுச்சு. முடியும் போது பார்த்திங்கன்னா இது 200, 250, 300, 350 அழகாக 35,000 அழகாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ மார்க்கெட் ஒரு ஏறுமுகத்தில் இருக்குது. ஏறுமுகத்தில் இருக்கிறதுங்கிறத விட மார்க்கெட் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ரியல் எஸ்டேட்டு ட்ரேடர்ஸ், இன்னும் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க கூட உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மால் வச்சுருக்கவங்க, சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்க. அப்படிங்கும்போது ரீட்டைல் ட்ரேடர் வர வர மார்க்கெட் நல்லாயிருக்கும். மார்க்கெட் நல்லா இருக்க ரைஸ் ஆக லாபம் வரும். அதனால் டெக்னிக்கில் கற்றுக்கங்க. நான் சொல்கிற விஷயங்கள் பியூர் கோடு தான். பியூர் கோடு பாருங்கள். S1 உடையில பை போட்டிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரேலி ஸ்டார்ட்டில் நீங்கள் பாட்டுக்கு விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பை போடும்போது நம்ம அதிகமாக பிரேக் அவுட் ஸ்டேட்டஸ் 2 ட்ரேடர் இருப்பாங்க. பிரேக் அவுட், பிரேக் டவுன் 2 ட்ரேடர் தான். செல்லில் போடுறவங்க, பையில் போடுறவங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நமக்கு ஒரே மைண்ட் செட்டில் இருப்போம். ஏறும்போது பை, இறங்கும்போது செல். அதுக்கான நுணுக்கங்கள் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நீங்கள் போட்டு அதாவது ட்ரேட்டில் இருக்கவங்க ட்ரேட் சிக்குமாங்க, அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. அந்த ட்ரேட் சிக்கில் மாட்டாமல் நீங்கள்
பிரெயினை ஃப்ரீயாக விட்டீங்க அப்படி சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, பியாட் கோடை நம்புங்க. S1 சப்போர்ட் எடுக்குதா, பியாட் உடையுது வந்து வாங்கிடுச்சுன்னா S1 வாங்கிடுச்சு. S1 நேராக போகுது, பியாட் உடையலை, S1 உடையலை, S2 உடையலை, R1 உடையலை, R2 உடையலை, R3 உடையலை, போயிடுச்சு. ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். பியாட் பாயிண்ட் வச்சு எடுங்க. மார்க்கெட் இனி நல்லாயிருக்கும் மார்க்கெட்டு. அப்படிங்கும்போது பியாட் பாயிண்ட்ஸ் வச்சு அழகாக பண்ணுங்கள். எஃப்ஐ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, எவ்வளோ ரூபா விற்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சின்ன கால்குலேஷன் நான் நேற்று பார்த்தப்போ 3000 கோடிக்கு 500 பாயிண்ட் ஏறுற மாதிரி தெரியுது. 3000 பாயிண்ட்டுக்கு 3000 கோடி அவங்க போட்டாங்கன்னா 500 பாயிண்ட் ஏறுது அல்லது இறங்குதுங்கிறது ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஸோ இதை வந்து அடிக்கடி எஃப்ஐயை பாருங்கள். எஃப்ஐ என்னென்ன பண்ணுறாங்கன்னு மார்க்கெட் எட்ஜ் ஆஃப் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இனி ஒரு ஹை போயிட்டு இறங்கும், அது வேறு விஷயம்னா. இந்த R2 வந்து சின்ன சிம்பாலிக் காட்டியிருக்கு, போயிட்டு இந்த இடத்துக்கு கீழே இறங்கும். அதான் என்னுடைய சிம்பாலிக். இப்போ இல்லை, போயிட்டு கீழே இறங்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரேலியில் தான் இருக்குது, இன்னமும் ஏறத்தான் போகுது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு ஒரு லோ கொடுத்துட்டு அப்படி இந்த வாரத்துக்கான ஸ்டார்டிங் ஆயிரும். இந்த வாரம் ஃபுல்லாக ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பியாட் பாயிண்ட்டும் இதை வந்து பிபினாக்கி மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அடுத்து நான் சொல்கிறேன், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்து இது வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகுது, இது இந்த வாரம் எப்படி நடக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு சொல்லலாம். பட் இந்த வாரத்தில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, சின்ன ஒரு சைட்வேஸும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து 23.78 அதாவது எப்படின்னா, அதை 23.78 23 உடையக்கூடாது, 78 வாங்கிட்டு உடையக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் 78 வந்து இப்போ என்னாச்சுன்னா, வாங்கிட்டு உடையலேன்னு காட்டணும். ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து பிபினாக்கி ட்ரேசிங்கை ஒவ்வொரு நாளையும் போட்டு பாருங்கள். இது 78 வந்து வாங்கிட்டு மட்டும்தான் விட்டுருக்கு. அப்போ இதுவும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக. அதனால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் நல்லா காசு பண்ண முடியும் ஆப்ஷனில் இருக்கிறவங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் இந்த வாரம் முழுக்க. ஒரு லோ கிடைக்கும், ஒரு ஹை கிடைக்கும். கரெக்டாக பியாட் பாயிண்ட் பார்த்து அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு நாளைக்கு 50 அல்லது 100 50 பாயிண்ட் போதும். உங்களுக்கு 2 லாட் போட்டிங்கன்னா என்னன்னு பாருங்கள். லாட்ஸ் வந்து அதிகம் போடுறது தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கான, மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிப்பதற்கான வழி. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் போகும். அதனால் பியாட் பாயிண்ட் வச்சு எடுங்க. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு லோ பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ பிபினாக்கி, பிவிஆட், இந்த 2 எலியாட் வேவ், இந்த 3 வச்சு தான் அந்த மார்க்கெட் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 3ஐயும் கற்றுக்குங்க. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி நிறைவோதங்களை கொடுத்து கொண்டிருக்கும், குறைவோதங்களை கொடுத்துக்கிட்டு அந்த எலியாட் விதி, பிபினாக்கிங்கிற 23, 38, 61, 78, 100ங்கிற பிபினாக்கி விதி, பிவிஆட்டுங்கிறத 50 விதி. இந்த 3 விதியில் தான் இது இயங்குது. ஏன்னா அது மனிதர்கள் அப்படி தான் சிந்திக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ரேலி ஸ்டார்ட் ஆகுங்கிறத விட மார்க்கெட் வந்து என்ன கீழே இறங்கினாலும் ஏறத்தான் போகுது. அதனால் வந்து தைரியமாக ஒரு லோ கண்டுபிடிச்சி பை போடுங்க. லோ பெரிய விஷயம் இல்லை. சப்போர்ட் S1 சப்போர்ட் தான், S2 நல்ல சப்போர்ட் தான். S1 S2 கிடச்சுன்னா பை, S1 விட S2 கிடச்சுன்னா நல்ல பை கிடைக்கும். பிவிஆட்டுமே இன்றைக்கி பாருங்கள், S1 வந்து இங்கேருந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கிடுச்சு. பட் பிவிஆட் வாங்கினோன்னே பாருங்கள், பிவிஆட் வந்து வாங்குது, உடையுது, வாங்கிடுச்சு. ஆக்சுவலாக வந்து காலையில் வருது, இங்கே வருது, S1ல் வாங்குது, S1ல் வாங்கிட்டு பிவிஆட்டுக்கு போது கம்மியாக தான் போயிருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், உடையுது, பிவிஆட்டு வாங்குது, உடையுது, வாங்குதுன்னொன்னே பிவிஆட்டில் சப்போர்ட் எடுத்தோன்னே எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, S1ம் பிவிஆட்லேருந்தும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S2 நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஒரு இந்த கேப்பை போய் பாருங்களேன், ஒரு S2வில் தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், S2வில் தான் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்கள். S2 இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பின்படி. S2 எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். அந்தான்னு பார்த்தீங்கன்னா R5 தாண்டி போய்கிட்டு இருக்குது. இங்கே இப்போ இன்றைக்கி பாருங்கள், பிவிஆட்டில் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, S1ல் இல்லை. S1ல் வாங்கிட்டு மேலே போயிட்டு இது பிவிஆட்டு தான் எடுத்துக்கணும். பிவிஆட்டில் வாங்கினது அந்தான்னு பார்த்தீங்கன்னா
S3 வரைக்கும் போகுது. அப்போ பியாட்டில் நான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சது போட்டிங்கன்னா S3 வரைக்கும் போகும். S2வில் வாங்கினீங்கன்னா கேப் அப்பெல்லாம் அடிக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஆக்சுவல் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா 50 பேர் வியூக்கு போகும். ஏஐ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அது 100 வியூ போகும். அப்போ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லை இது நம்ம சொல்கிறது வந்து இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தடவையும் நான் இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். பியூர் பாயிண்ட் வச்சுடுங்க. பிபிநாய்க்கை பற்றி அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதில் சைட்வேஸ் மார்க்கெட் இந்த வாரம் இருக்கா இல்லையாங்கிறத அது காட்டி கொடுத்துரும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னொன்று பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.